بسم الله الرحمن الرحيم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم نزل عليك الكتاب بالحق مصدقا لما بين يديه وأنزل التوراة والإنجيل من قبل هدى للناس وأنزل الفرقان إن الذين كفروا بآيات الله لهم عذاب شديد والله عزيز ذو انتقام. அத்தியாயம் ஆல இம்ரான். மதீனாவில் அருளப்பட்டது. வசனங்கள் 200. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் நித்திய ஜீவன், பேரண்டம் அனைத்தையும் நன்கு நிர்வகிப்பவன். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. நபியே, அவனே உம்மீது இந்த வேதத்தை இறக்கியுள்ளான். அதுவோ சத்தியத்தை கொண்டு வந்திருக்கின்றது. மேலும் இது தனக்கு முன்னர் அருளப்பட்ட வேத நூல்களை உண்மைப்படுத்துகிறது. மேலும் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இதற்கு முன் தௌராத்தையும் இஞ்சீலையும் அவன் இறக்கியிருக்கின்றான். மெய்யையும் பொய்யையும் வேறுபடுத்தி காட்டும் உரைகளான இந்த ஃபுர்கானையும் இறக்கியுள்ளான். இனி எவர்கள் அல்லாஹுவின் கட்டளைகளை ஏற்க மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு திண்ணமாய் கடுமையான தண்டனை உண்டு. மேலும் அல்லாஹ் வல்லமை மிக்கவனும் தீய செயல்களுக்கு பழிவாங்குபவனும் ஆவான். இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. هو الذي يصوركم في الأرحام كيف يشاء لا إله إلا هو العزيز الحكيم. هو الذي أنزل عليك الكتاب منه آيات محكمات هن أم الكتاب وأخر متشابهات فأما الذين في قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه ابتغاء الفتنة وابتغاء تأويله وما يعلم تأويله إلا الله والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا وما يذكر إلا أولو الألباب. திண்ணமாக வானத்திலும் பூமியிலும் உள்ள எப்பொருளும் அல்லாஹுக்கு மறைந்ததென்று அவனே
உங்கள் அன்னையரின் கருவறைகளில் தான் நாடுகின்றவாறு உங்கள் உருவங்களை அமைக்கின்றான். மிக்க வல்லமையும் நுண்ணறிவும் கொண்ட அவனேயன்றி வேறு இறைவன் இல்லை. நபியே, அந்த இறைவனே இவ்வேத நூலை உம்மீது இறக்கியருளினான். இதில் இருவிதமான வசனங்கள் உள்ளன. ஒன்று, கட்டளைகளை தெளிவாக கூறும் முஹ்கமாத் எனும் வசனங்கள், அவைதாம் வேதத்தின் அடிப்படை. இரண்டாவது, தெளிவான பொருள் கொள்வதில் ஐயப்பாடுகளுக்கு இடமளிக்கும் வசனங்களான முதஷாபிஹாத் எனும் வசனங்களாகும். எவர்களுடைய இதயங்களில் கோளாறு உள்ளதோ அவர்கள் குழப்பம் செய்யும் நோக்கில் முத்தஷாபிஹான வசனங்களை தேடி திரிந்து கொண்டும் அவற்றின் கருத்தை திரித்து கூற முயற்சி செய்து கொண்டும் இருப்பார்கள். எனினும் அவற்றின் உண்மை பொருளை அல்லாஹ்வை அன்றி எவரும் அறியார். இதற்கு மாறாக அறிவுத்திறன் மிக்கவர்கள் இவற்றை நாங்கள் நம்புகின்றோம், இவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டவைதாம் என்று கூறுகிறார்கள். மேலும் உண்மை யாதெனில் அறிவாளிகள்தாம் எதிலும் சரியான படிப்பினை பெறுகின்றார்கள். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد. அவர்கள் இவ்வாறு அல்லாஹ்விடம் இறைஞ்சிய வண்ணம் இருக்கிறார்கள். எங்கள் இறைவனே, எங்களை நீ நேர்வழியில் செலுத்திய பின்பு எங்கள் இதயங்களை நேர்வழியிலிருந்து பிறழச் செய்திடாதே. மேலும் எங்களுக்கு உன் அருளிலிருந்து கொடை வழங்குவாயாக. திண்ணமாக நீயே உண்மையில் தாராளமாக வழங்குபவனாயிருக்கின்றாய். எங்கள் இறைவனே, திண்ணமாக நீ எல்லா மனிதர்களையும் ஒரு நாளில் ஒன்று திரட்டக்கூடியவனாயிருக்கின்றாய். அந்நாள் வருவதில் எத்தகைய ஐயமும் இல்லை. நிச்சயமாக நீ வாக்குறுதி மீறுபவன் அல்ல. إن الذين كفروا لن تغني عنهم أموالهم ولا أولادهم من الله شيئا وأولئك هم وقود النار. كدأب آل فرعون والذين من قبلهم كذبوا بآياتنا فأخذهم الله بذنوبهم والله شديد العقاب. قل للذين كفروا ستغلبون وتحشرون إلى جهنم وبئس المهاد. قد كان لكم آية في فئتين التقتا فئة تقاتل في سبيل الله وأخرى كافرة يرونهم مثليهم رأي العين والله يؤيد بنصره من يشاء إن في ذلك لعبرة لأولي الأبصار. நிச்சயமாக இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டவர்களுக்கு அவர்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாஹ்விடத்தில் சிறிதும் பலன் அளித்திட மாட்டாது.
அவர்கள் நரகின் எரிபொருளாய்த்தான் இருப்பார்கள். ஃபிரௌனை சார்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு முன் இறைவனுக்கு அடிபணியாமல் வாழ்ந்தவர்களுக்கும் நேர்ந்த கதியைப் போல்தான் இவர்களுக்கும் நேரும். அவர்கள் நம் வசனங்களை பொய்யென்று கூறினார்கள். எனவே அவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை பிடித்துக் கொண்டான். உண்மையில் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே நபியே, உமது அழைப்பை ஏற்க மறுத்தவர்களிடம் நீர் கூறும், நீங்கள் வெகு விரைவில் கீழடக்கப்படுவீர்கள். மேலும் நீங்கள் நரகத்தை நோக்கி கூட்டமாக விரட்டிச் செல்லப்படுவீர்கள். அதுவோ மிக கெட்ட தங்குமிடமாகும். பத்ருக்களத்தில் மோதிக்கொண்ட இரு பிரிவினரிடம் திண்ணமாக உங்களுக்கு படிப்பினை தரும் சான்று இருக்கிறது. ஒரு பிரிவினர் அல்லாஹுடைய வழியில் போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். மற்றொரு பிரிவினர் அவனை நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள். நம்பிக்கையாளர்களை விட நிராகரிப்பாளர்கள் 2 மடங்கு அதிகமாயிருந்ததை பார்ப்பவர்கள் தம் கண்களால் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆயினும் அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு உதவி செய்து வலுவூட்டுகின்றான் என்பதை போரின் முடிவு நிரூபித்து விட்டது. திண்ணமாக அகப்பார்வையுடையோருக்கு இதில் மாபெரும் படிப்பினை பொதிந்து இருக்கிறது. زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. பெண்கள், பிள்ளைகள், தங்கம் மற்றும் வெள்ளியினாலான பெருங்குவியல்கள், உயர் ரக குதிரைகள், கால்நடைகள் மற்றும் வேளாண்மை நிலங்கள் ஆகியவற்றின் மீது மோகம் கொள்வது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவை அனைத்தும் இவ்வுலகின் சில நாள் வாழ்க்கைக்குரிய சாதனங்களே ஆகும். திண்ணமாக அழகிய உறைவிடம் அல்லாஹ்விடம்தான் இருக்கின்றது. قُلْ أَأُنَبِّئُكُم بِخَيْرٍ مِّن ذَلِكُمْ لِلَّذِينَ اتَّقَوْا عِندَ رَبِّهِمْ جَنَّاتٌ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا وَأَزْوَاجٌ مُطَهَّرَةٌ وَرِضْوَانٌ مِّنَ اللَّهِ وَاللَّهُ بَصِيرٌ بِالْعِبَادِ. الَّذِينَ يَقُولُونَ رَبَّنَا إِنَّنَا آمَنَّا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. الصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار. நபியே, நீர் கூறும், இவற்றை விட சிறந்தது எது என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? யார் இறையச்சத்துடன் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடத்தில் சுவனங்கள் உண்டு. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அங்கேயே நிலையாக தங்கி வாழ்வார்கள். தூய்மையான மனைவியரும் உடனிருப்பார்கள். அல்லாஹ்வின் உவப்பையும் பெறுவார்கள். அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளின் நடத்தையை ஆழ்ந்து கவனிப்பவனாக இருக்கின்றான். இவர்கள் பிரார்த்தனை புரிந்த வண்ணம் இருப்பார்கள். எங்களுடைய இறைவனே, திண்ணமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எனவே எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள். இன்னும் நரக வேதனையிலிருந்து எங்களை காத்தருள். இவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மையாளர்களாகவும்
கீழ்ப்படிபவர்களாகவும் மற்றும் இறை வழியில் தாராளமாக செலவழிப்பவர்களாகவும் இருப்பதுடன் பின்னிரவு நேரங்களில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பிற்காக இறைஞ்சுபவர்களாகவும் இருக்கிறார்கள். شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم إن الدين عند الله الإسلام وما اختلف الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءهم العلم بغيا بينهم ومن يكفر بآيات الله فإن الله سريع الحساب فإن حاجوك فقل أسلمت وجهي لله ومن اتبعن وقل للذين أوتوا الكتاب والأميين أأسلمتم فإن أسلموا فقد اهتدوا وإن تولوا فإنما عليك البلاغ والله بصير بالعباد. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை என்பதற்கு அல்லாஹ்வே சான்று பகர்கின்றான். மேலும் அந்த வல்லமை மிக்க நுண்ணறிவாளனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதற்கு வானவர்களும் அறிவுடையோரும் நேர்மையிலும் நீதியிலும் நிலைத்த வண்ணம் சான்று பகர்கின்றனர். திண்ணமாக இஸ்லாம் மட்டுமே அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நெறியாகும். வேதம் அருளப்பட்டவர்கள் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நெறியிலிருந்து பிறழ்ந்து பல்வேறு வழிகளை மேற்கொண்டது அவர்களுக்கு சத்தியம் இன்னதென்று தெளிவுபடுத்தப்படாததினால் அல்ல, மாறாக தம்மிடம் மெய்யறிவு வந்த பிறகுதான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள், தங்களுக்கிடையே அநீதி இழைப்பதற்காக. மேலும் யாரேனும் அல்லாஹ்வின் சட்டதிட்டங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு கீழ்ப்படிய மறுத்தால் அவர்களிடம் கணக்கு வாங்குவதில் திண்ணமாக அல்லாஹ் விரைவானவனாயிருக்கின்றான். நபியே, இனி அவர்கள் உம்மோடு தர்க்கம் புரிந்தால் அவர்களிடம் நானும் என்னை பின்பற்றியவர்களும் அல்லாஹ்வின் முன் அடிபணிந்து விட்டோம் என்று கூறுவீராக. இன்னும் வேதம் அருளப்பட்டவர்களையும் வேதம் அருளப்படாதவர்களையும் நோக்கி நீங்களும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்வதை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேளுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் திண்ணமாக நேர்வழி அடைந்தவர்களாவர். அவர்கள் புறக்கணித்தாலோ இறை தூதை அவர்களிடம் எடுத்துரைப்பது மட்டுமே உம்மீது கடமையாகும். அல்லாஹ் தன் அடிமைகளின் செயற்பாடுகளை நன்கு பார்த்து கொண்டிருக்கின்றான். இன்னல்லதீன யக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹி வயக்துலூன النبيين بغير حق ويقتلون الذين يأمرون بالقسط من الناس ويقتلون الذين يأمرون بالقسط من الناس فبشرهم بعذاب أليم. أولئك الذين حبطت أعمالهم في الدنيا والآخرة
الآخرة وما لهم من ناصرين. நிச்சயமாக யார் அல்லாஹ்வின் சட்டதிட்டங்களையும் நல்லொழுக்க அறிவுரைகளையும் ஏற்க மறுத்து இறை தூதர்களை அநியாயமாக கொலை புரிகிறார்களோ, இன்னும் மனிதர்களில் நீதியை கைக்கொள்ளுமாறு ஏவியவர்களை கொலை செய்கின்றார்களோ, அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு எனும் நற்செய்தி சொல்வீராக. இவர்களின் செயல்கள் இம்மை மறுமை இரண்டிலும் வீணாகிவிட்டன. மேலும் இவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை. ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب يدعون إلى كتاب الله ليحكم بينهم ثم يتولى فريق منهم وهم معرضون. ذلك بأنهم قالوا لن تمسنا النار إلا أياما معدودات وغرهم في دينهم ما كانوا يفترون. فكيف إذا جمعناهم ليوم لا ريب فيه ووفيت كل نفس ما كسبت وهم لا يظلمون. வேதத்திலிருந்து சிறிதளவு அறிவு கொடுக்கப்பட்டோரின் நிலை என்னவென்று நீர் கவனிக்கவில்லையா? அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாஹ்வின் வேதத்தின் பக்கம் வாருங்கள் என அவர்கள் அழைக்கப்படும் போது அவர்களில் ஒரு பிரிவினர் அதனை புறக்கணித்து திரும்பிச் செல்கின்றார்கள். அவர்களின் இந்நடத்தைக்கு காரணம் சில குறிப்பிட்ட நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை திண்ணமாக தீண்டாது என்று அவர்கள் கூறி வந்ததேயாகும். தாமே இயற்றிக்கொண்ட கோட்பாடுகள்தாம் அவர்களின் சமய விவகாரங்களில் அவர்களை பல தவறான கருத்துக்களில் உழல வைத்திருக்கின்றன. ஆனால் ஐயமின்றி வரவிருக்கின்ற ஒரு நாளில் நாம் அவர்களை ஒன்று திரட்டும் போது அவர்களின் நிலை என்னவாகும்? அந்நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் சம்பாதித்ததற்குரிய கூலி முழுமையாய் வழங்கப்படும். மேலும் யார் மீதும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹுவே ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் அதிபதியே, நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். மேலும் நீ நாடுகின்றவர்களிடமிருந்து ஆட்சியை பறிக்கின்றாய். நீ நாடுகின்றவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகின்றாய். மேலும் நீ நாடுகின்றவர்களை இழிவுபடுத்துகின்றாய். நன்மைகள் அனைத்தும் உன் கைவசமே உள்ளன. திண்ணமாக நீ ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் கொண்டவன். நீயே இரவை பகலில் கோர்க்கச் செய்கின்றாய். மேலும் பகலை இரவிலும் கோர்க்கச் செய்கின்றாய். இன்னும் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய். உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதையும் வெளியாக்குகின்றாய். மேலும் நீ நாடுபவர்களுக்கு கணக்கின்றி வழங்குகின்றாய். لا يتخذ المؤمنون الكافرين أولياء من دون المؤمنين ومن يفعل ذلك فليس من الله في شيء إلا أن تتقوا منهم تقاه ويحذركم الله نفسه
وإلى الله المصير قل إن تخفوا ما في صدوركم أو تبدوه يعلمه الله ويعلم ما في السماوات وما في الأرض والله على كل شيء قدير يوم تجد كل نفس ما عملت من خير محضرا وما عملت من سوء تود لو أن بينها وبينه أمدا بعيدا ويحذركم الله نفسه والله رؤوف بالعباد இறை நம்பிக்கையாளர்கள் தங்களைப் போன்ற நம்பிக்கையாளர்களை விடுத்து நிராகரிப்போரை ஒருபோதும் தம் நேசர்களாய் ஆதரவாளர்களாய் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அவர்களுடைய கொடுமைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அன்றி. உங்களில் எவரேனும் அவ்வாறு நட்பு கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹுவுடன் எத்தகைய தொடர்பும் இல்லை. மேலும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கின்றான். இன்னும் அல்லாஹுவின் பக்கமே நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது. நபியே, மக்களை எச்சரிப்பீராக. உங்களின் நெஞ்சங்களில் இருப்பவற்றை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அவற்றை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அவற்றை நன்கறிகின்றான். மேலும் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவற்றை அவன் அறிகின்றான். அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த நன்மைகளும் தான் செய்த தீமைகளும் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதை காணும் நாள் வந்தே தீரும். அப்போது அந்தோ தனக்கும் அந்நாளுக்கும் இடையே மிக தூரமான இடைவெளி இருந்திருக்க கூடாதா என மனிதன் ஆவலுறுவான். அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கின்றான். மேலும் அல்லாஹ் தன் அடிமைகள் மீது மிகவும் இரக்கமுள்ளவனாயிருக்கின்றான். قُلْ إِن كُنتُمْ تُحِبُّونَ اللَّهَ فَاتَّبِعُونِي يُحْبِبْكُمُ اللَّهُ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَاللَّهُ غَفُورٌ رَّحِيمٌ قُلْ أَطِيعُوا اللَّهَ وَالرَّسُولَ فَإِن تَوَلَّوْا فَإِنَّ اللَّهَ لَا يُحِبُّ الْكَافِرِينَ. நபியே, மக்களிடம் நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாயிருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான். மேலும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் பெருங்கருணையுடையவனுமாயிருக்கின்றான். நபியே, நீர் கூறும், நீங்கள் அல்லாஹுவுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். பிறகு அவர்கள் உம்முடைய இந்த அழைப்பை புறக்கணிப்பார்களாயின் திண்ணமாக அல்லாஹ் தனக்கும் தன் தூதருக்கும் கீழ்ப்படிய மறுப்பவர்களை நேசிக்க மாட்டான். إِنَّ اللَّهَ اصْطَفَى آدَمَ وَنُوحًا وَآلَ إِبْرَاهِيمَ وَآلَ عِمْرَانَ عَلَى الْعَالَمِينَ ذُرِّيَّةً بَعْضُهَا مِنْ بَعْضٍ وَاللَّهُ سَمِيعٌ عَلِيمٌ. إِذْ قَالَتِ امْرَأَةُ عِمْرَانَ رَبِّ إِنِّي نَذَرْتُ لَكَ مَا فِي بَطْنِي مُحَرَّرًا فَتَقَبَّلْ مِنِّي إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. فَلَمَّا وَضَعَتْهَا قَالَتْ رَبِّ إِنِّي
وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس الذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. திண்ணமாக அல்லாஹ் அகிலத்தார்களை காட்டிலும் முன்னுரிமை வழங்கி தனது தூது பணிக்காக ஆதத்தையும் நூகையும் இப்ராஹீமின் வழித்தோன்றல்களையும் இம்ரானின் வழித்தோன்றல்களையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இவர்கள் ஒருவர் மற்றவரிலிருந்து தோன்றிய வழித்தோன்றல்களாவர். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனும் நன்கறிபவனுமாயிருக்கின்றான். இம்ரானை சார்ந்த பெண், என் இறைவனே, நான் எனது வயிற்றில் இருக்கும் குழந்தையை உனது திருப்பணிக்காக அர்ப்பணிக்க நேர்ச்சை செய்துள்ளேன். எனவே இந்த காணிக்கையை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. திண்ணமாக நீ நன்கு செவியேற்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று இறைஞ்சிக் கொண்டிருந்ததையும் அல்லாஹ் செவியுற்றவனாகவே இருந்தான். பிறகு அவள் அதை பெண் குழந்தையாக பெற்றெடுத்த போது கூறினாள், என் இறைவா, நான் அதை பெண் குழந்தையாக பெற்றுவிட்டேனே. ஆயினும் அவள் எதை பெற்றெடுத்தாளோ அதை பற்றி அல்லாஹ் மிகவும் அறிந்தவன். மேலும் ஆண் குழந்தை பெண் குழந்தையைப் போலன்று நான் அக்குழந்தைக்கு மரியம் என பெயர் சூட்டியுள்ளேன். மேலும் நான் அக்குழந்தைக்காகவும் அதன் வருங்கால வழித்தோன்றலுக்காகவும் சபிக்கப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். فَتَقَبَّلَهَا رَبُّهَا بِقَبُولٍ حَسَنٍ وَأَنبَتَهَا نَبَاتًا حَسَنًا وَكَفَّلَهَا زَكَرِيَّا كُلَّمَا دَخَلَ عَلَيْهَا زَكَرِيَّا الْمِحْرَابَ وَجَدَ عِندَهَا رِزْقًا قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله إن الله يرزق من يشاء بغير حساب. هنالك دعا زكريا ربه قال رب هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. فنادته الملائكة وهو قائم يصلي في المحراب أن الله يبشرك بيحيى مصدقا بكلمة من الله وسيدا وحصورا ونبيا من الصالحين. ஆகவே அவளுடைய இறைவன் அந்த பெண் குழந்தைதனை அன்போடு ஏற்றுக்கொண்டான். மேலும் அதை சிறப்புடன் வளர்த்தான். ஜக்கரியாவை அக்குழந்தைக்கு பாதுகாவலராகவும் ஆக்கினான். மரியம் இருந்த மாடத்தினுள் ஜக்கரியா செல்லும் போதெல்லாம் ஏதேனும் உணவுப் பொருள் அவளிடத்தில் இருப்பதை காண்பார். மரியமே, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என கேட்பார். இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது, தான் நாடியவர்களுக்கு திண்ணமாக அல்லாஹ் கணக்கின்றி வழங்குகின்றான் என்று மரியம் பதிலுரைப்பார். அங்கு இந்நிலையை கண்ட ஜக்கரியா தன் இறைவனிடம் இறைஞ்சினார். என் இறைவனே, எனக்கு தூய ஒரு வழித்தோன்றலை உனது ஆற்றலால் வழங்குவாயாக. நிச்சயமாக நீயே பிரார்த்தனையை செவியேற்பவன். அதற்கு மறுமொழியாக அவர் மெஹராபில் மாடத்தினுள் நின்று தொழுது கொண்டிருக்கும் போது வானவர்கள் குரல் கொடுத்தார்கள். அல்லாஹ் உமக்கு யஹ்யா என்ற மகவை கொண்டு நிச்சயமாக நற்செய்தி சொல்கின்றான். அவர்
அல்லாஹ்விடமிருந்து வரப்போகும் ஒரு வாக்கினை மெய்ப்படுத்தக்கூடியவராய் விளங்குவார். மேலும் அவரிடம் தலைமைத்துவம் மற்றும் மகத்துவத்தின் பண்புகள் காணப்படும். மனக்கட்டுப்பாடு கொண்டவராகவும் இருப்பார். நபித்துவம் அருளப்பட்டவராகவும் இருப்பார். மேலும் ஒழுக்க சீலர்களில் ஒருவராகவும் திகழ்வார். قال رب أنى يكون لي غلام وقد بلغني الكبر وامرأتي عاقر قال كذلك الله يفعل ما يشاء قال رب اجعل لي آية قال آيتك ألا تكلم الناس 3 أيام إلا رمزا واذكر ربك كثيرا وسبح بالعشي والإبكار. ஜக்கரியா வினவினார், என் இறைவா, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? நானோ முதுமையடைந்து விட்டேன். என் மனைவியோ மலடியாயிருக்கிறாள். அதற்கு இறைவன், இவ்வாறே நடைபெறும். அல்லாஹ் தான் நாடுகின்றவற்றை செய்தே தீருவான் என்று பதிலளித்தான். அதற்கு அவர், என் இறைவனே, எனக்கு ஓர் அடையாளத்தை நிர்ணயம் செய் என்று பணிந்து கேட்டார். அதற்கு, நீர் 3 நாட்கள் வரை செய்கையினாலே அன்றி மக்களிடம் பேச மாட்டீர், பேச இயலாது என்பதே அடையாளமாகும். இக்காலகட்டத்தில் இறைவனை அதிகமாய் நினைவு கூறுவீராக. மேலும் காலையிலும் மாலையிலும் அவனை துதித்துக் கொண்டிருப்பீராக எனக் கூறினான். وَإِذْ قَالَتِ الْمَلَائِكَةُ يَا مَرْيَمُ إِنَّ اللَّهَ اصْطَفَاكِ وَطَهَّرَكِ وَاصْطَفَاكِ عَلَى نِسَاءِ الْعَالَمِينَ يَا مَرْيَمُ اقْنُتِي لِرَبِّكِ وَاسْجُدِي وَارْكَعِي مَعَ الرَّاكِعِينَ. மேலும் அந்நேரம் வந்தபோது வானவர்கள் கூறினார்கள், மரியமே, திண்ணமாக அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து தூய்மையாக்கினான். மேலும் அகிலத்து பெண்கள் அனைவரினும் உனக்கு முதலிடம் அளித்து தனது திருப்பணிக்காக உன்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். மரியமே, உன் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பாயாக. மேலும் சஜிதா எனும் சிரம்பணிதல் செய்வாயாக. அவனது திருமுன் பணிபவர்களுடன் சேர்ந்து நீயும் பணிவாயாக. ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ يُلْقُونَ أَقْلَامَهُمْ أَيُّهُمْ يَكْفُلُ مَرْيَمَ وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ يَخْتَصِمُونَ. நபியே, இவை யாவும் மறைவான செய்திகள். இவற்றை உமக்கு வஹி மூலம் நாம் அறிவிக்கின்றோம். வழிபாட்டில்லத்தின் பணியாளர்களான அவர்கள் தங்களில் யார் மரியத்திற்கு பொறுப்பு ஏற்பவர் என்று முடிவு செய்ய தத்தமது எழுதுகோள்களை எரிந்து கொண்டிருந்த போது அவர்களிடையே நீர் இருக்கவில்லை. மேலும் அவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த நேரத்திலும் அவர்களிடையே நீர் இருக்கவில்லை.